அரசர் திருதராஷ்டிரர் என்னை கடிந்து கொண்டதை பாண்டவர்கள் அறிந்தால் வெகுண்டெழுவார்கள். மேலும் அவர்களுக்கு ஹஸ்தினாபுரத்தின் மீது இருக்கும் வெறுப்பு பன்மடங்காகும். சஞ்சயரே, தாங்கள் கானகம் வந்த நோக்கத்தை இதுவரை கூறவில்லையே. அரசர் திருதராஷ்டிரர் தங்களை பிரிந்த துயரால் அல்லாடுகிறார். அவருக்கு கண்களாக இருந்து வழிகாட்டினீர்கள். ஆனால் இப்போது தடம் மாறிய குழந்தையாக பரிதவிக்கிறார். அரசரோ தூக்கத்தில் கூட தங்கள் பெயரை சொல்லி புலம்புகிறார். அண்ணனால் என்னை பிரிந்திருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். இங்கு என் நிலையும் அதுதான் சஞ்சயரே. தங்களை ஹஸ்தினாபுரம் அழைத்து வரவே அரசர் என்னை இங்கு அனுப்பி வைத்தார். அவர் தங்களிடம் மன்னிப்பு கோரவும் சித்தமாயிருக்கிறார். சஞ்சயரே, என்ன பேசுகிறீர்கள்? அரசர் என்னிடம் மன்னிப்பு கோருவதா? அரசருக்கு என்னை கடிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. மேலும் அரசரின் ஆணையை என்னால் ஒருபோதும் மீற முடியாது. அவர் ஹஸ்தினாபுரத்தை விட்டு என்னை வெளியேறு என்றார். நான் வெளியேறினேன். இப்போது உள்ளே வரச் சொன்னால் நான் உள்ளே வருவேன். இப்பொழுது சொல்லு, நீ யார்? எதற்காக இந்த காட்டில் இப்படி பேயை போல அலைந்து கொண்டிருக்கிறாய்? நீ யார்? நான் துருபத மாமன்னரின் புத்ரி சிகண்டி. பீஷ்மனை கொல்ல பிறப்பெடுத்தவள். பெண்ணாக பிறந்த நான் அந்த ஈசனின் ஆணைப்படி ஆணாக வளர்க்கப்பட்டேன். ஒரு பெண்ணையே மணந்து கொண்டேன். மாங்கல்யம் தந்துனானேனாம் உபஜீவனஹேதுனாம் கண்டே பத்ராமிம் சுபஹே த்வம் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து சதமானம் பவதி சதாய. துருபதா, பெண்ணை ஆண் என்று ஏமாற்றி என் மகளின் வாழ்வை அழித்து விட்டாயே பாவி! அந்த பிறவியில் நீ அனுபவிக்காமல் விட்ட துன்பங்களைத்தான் இந்த பிறவியில் நீ அனுபவிக்கிறாய். பீஷ்மன் மேல் நான் கொண்ட பகை இலக்கு தெரியாமல் நீண்டு கொண்டே செல்லும் துயரத்தை விட என்னை பெற்றதனால் என் பெற்றோர் சந்திக்கும் அவமானத்தையும் என்னை மணந்து கொண்டதால் என் மனைவி படும் துயரத்தையும் நினைத்தால் எனக்கு நரகத்தில் உழல்வது போல் உள்ளது. சிகண்டினி, உன் கதையை கேட்டால் கண்ணீர் வருகிறது. உலகில் எந்த ஒரு உயிருக்கும் இப்படி ஒரு சிக்கல் வரவே கூடாது. நீ கலங்காதே. என்னால் உன்னுடைய பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க முடியாவிட்டாலும் தற்காலிகமாக தீர்த்து வைக்க முடியும். சஞ்சயரே, தாங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஹஸ்தினாபுரத்தில் நடந்தது எதுவும் எக்காரணத்தை கொண்டும் பாண்டவர்களுக்கு தெரிய வேண்டாம். நிச்சயம் என் மூலம் தெரிய வராது. வாருங்கள். தர்மா, சித்தப்பா, அனைத்தையும் நான் அறிவேன். எங்களுக்காக எத்தனை வேதனைகளை சுமந்திருக்கிறீர்கள். சுமை தாங்கி சுமக்கத்தானே வேண்டும். தாங்கள் ஹஸ்தினாபுரத்தில் தான் இருக்க வேண்டும். உங்களை நம்பித்தான் எங்கள் தாயாரும் பெரியப்பாவும் இருக்கிறார்கள்.
எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தாங்கள் அத்தினாபுரம் செல்ல வேண்டும், அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. சித்தப்பா, தர்மா, ஏதோ மாயம் செய்து என் பசியை போக்கினாய். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு உன்னால் உதவ முடியும் என்பதை நான் நம்புவதற்கில்லை. ஏன் அப்படி எண்ணுகிறாய்? ஈசனாலேயே என் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவில்லை. உன்னால் எனக்கு எப்படி உதவ முடியும்? தெய்வம் எப்பொழுதும் நேரடியாக உதவுவதில்லை. மேலும் நீ நினைப்பது போல் நான் சாதாரண மானிடன் அல்ல. அப்படியென்றால் நீ யார்? யஷன், குபேரனின் பணியாள் நான். என்னால் நிச்சயமாக உனக்கு உதவ முடியும். இப்பொழுது நீ பெண்ணாய் இருக்கிறாய் என்பதுதானே உனது பிரச்சனை? ஆம். என்னுடைய ஆண்மையை நான் உனக்கு தருகிறேன். உன் பெண்மையை நான் எடுத்துக் கொள்கிறேன். இது சாத்தியமா? நான் மனது வைத்தால் சாத்தியமே. நான் இப்பொழுது என்னுடைய ஆண்மையை உனக்கு வழங்குகிறேன். நீ உடனே பாஞ்சாலம் சென்று உன்னை பேடி என்று தூற்றிய உன் மாமனாருக்கும் மனைவிக்கும் நீ ஆண் என்பதை நிரூபித்துக் காட்டு. இன்றிலிருந்து எண்ணி 7வது நாளில் நீ மீண்டும் இங்கே வந்து என்னுடைய ஆண்மையை எனக்கு திருப்பி தந்துவிட்டு உன்னுடைய பெண்மையை எடுத்துச் செல் சிகண்டி. இது என் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வில்லை. ஆனாலும் இதனால் என் தாய் தந்தையும் மனைவியும் நிச்சயம் மகிழ்வார்கள். அவர்களுக்காக நான் உன் ஆண்மையை ஏற்றுக்கொள்கிறேன். உரிய காலத்திற்குள் நீ திரும்பி வர வேண்டும். 7ஆம் நாள் பௌர்ணமி என்று நடைபெறும் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ள எனக்கு அனைத்தும் ஆகிய குபேர சக்கரவர்த்தி இங்கு வருவார். அவர் வரும்போது நான் ஆணாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்னை கடுமையாக தண்டித்து விடுவார். என் உயிரை கொடுத்தேனும் நிச்சயம் வருவேன். இது சத்தியம். அரசே, சஞ்சயன் வந்திருக்கிறேன். விதுரன் வந்து விட்டானா? தங்களுக்காக வெளியில் காத்து கொண்டிருக்கிறார். உடனே வர சொல்லு. உத்தரவு அரசே. காந்தாரி, என் தம்பி விதுரன் வந்து விட்டான். விதுரன் வந்து விட்டான். அண்ணா. விதுரா, விதுரா, வா விதுரா, வந்து விட்டாயா விதுரா? இந்த குருடனை காண வந்து விட்டாயா? எனக்கு மீண்டும் உயிர் பெற்றது போல் இருக்கிறது விதுரா. அண்ணா, அன்று நான் தான் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன். அந்த பேச்சை பெரிதாக எண்ணி என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாய் அல்லவா? விதுரா, உனக்கு இந்த அரண்மனையில் உரிமை இல்லையா? உன் அண்ணனிடத்தில் உரிமை இல்லையா? அவர் அரண்மனையை விட்டு வெளியேறச் சொன்னால் நீ வெளியேறி விடுவாயா? என்னால் அரண்மனையை விட்டு செல்ல முடியாது என்று உரிமையோடு மறுத்திருக்கலாமே.
நான் தவறு இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி. அண்ணனின் வாக்கே எனது வேத வாக்கு என்பதை தாங்கள் அறிவீர்கள். அண்ணனின் சொல்லை என்னால் எப்படி தட்ட முடியும் அண்ணி? விதுரா, நீதான் எத்தனை உயர்ந்த உள்ளம் படைத்தவன். அற்பன் நான். அதனால் நான் உன்னை அரண்மனையை விட்டு வெளியேறும்படி நிந்தித்தேன். ஆனால் நீயும் என் சொல்லை சிறமேற்கொண்டுள்ளாய். என்னை கடிந்து கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது. என் இரு கண்களாய் வாழும் விதுரா, இனி என்னை விட்டு எங்கும் சென்று விடாதே. உன்னை விட்டு என்னால் ஒரு கணம் கூட வாழ இயலாது. நீ இல்லாத வெறுமையை நாங்கள் புரிந்து கொண்டோம் விதுரா. எங்கள் மீது பாண்டவர்கள் கொண்டுள்ள விரோதம் பன்மடங்கு பெருகி இருக்கிறதா விதுரா? உண்மையை சொல்ல போனால் பாண்டவர்களுக்கு யார் மீதும் பகை இல்லை. உங்கள் இருவரையும் தர்மன் இறைவனுக்கு ஒப்பாக கருதுகிறான். இன்னும் சொல்ல போனால் உங்களிடம் சண்டையிட்டு வந்ததற்காக என்னை கடிந்து கொண்டார்கள் என்றால் பாருங்களே. சங்கு சுட்டாலும் வெண்மையை தரும் என்பதை பாண்டவர்கள் நிரூபித்து விட்டார்கள். இப்பொழுது நான் ஆண்மகன். இப்பொழுது நான் யுத்த களம் போகும் தகுதியுள்ள ஆண். இது எனக்கு புது அனுபவமாக இருக்கிறது சூலகர்ணா. மிகவும் கம்பீரமாக உணர்கிறேன். உனக்கு எப்படி நன்றி பகிர்வது என்று எனக்கு தெரியவில்லை. சிகண்டினி, உன் நன்றியை நினைவினில் நிறுத்திக்கொள். நீ உரிய காலத்தில் திரும்பி வந்தாலே அது உன் நன்றியை காட்டும். ஏனென்றால் இது குபேர மாளிகை. இங்கு பெண்களுக்கு இடமில்லை. நான் பெண்ணாக உருமாறி இங்கிருப்பது குபேரனுக்கு தெரிந்தால் அவர் கடுமையாக என்னை தண்டித்து விடுவார். என் யக்ஷ பதவியையும் பறித்து விடுவார். அனாதையாக ஆற்றலைந்து எனக்கு உதவி செய்த உன்னை நான் வஞ்சிப்பேனா? நான் நிச்சயம் உரிய காலத்திற்குள் திரும்பி வந்து விடுவேன். என் உயிர் உள்ளவரை நீ செய்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். நான் அப்போதே சொன்னேன்,
சுபத்ராவை துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கேட்டாயா நீ? ஏன் இப்போது என்ன ஆயிற்று? என்ன ஆக வேண்டும்? திருமணமான பெண் கணவன் வீட்டில் வாழ்வதுதானே முறை. ஆனால் நம் சுபத்ராவோ பெற்ற பிள்ளைகளோடு பிறந்த வீட்டில் அல்லவா வாழ்கிறாள். கட்டிய கணவனோ காட்டில் வனவாச கோலம் பூண்டு வாழ்ந்து வருகிறான். ஒரு நாளா, ஒரு மாதமா, ஒரு வருடமா, 12 வருடங்கள் தேடி தேடி துயரை அல்லவா திருமணம் செய்து வைத்தாய் நம் அன்பு தங்கைக்கு. அண்ணா, ஒரே நிலை என்பது இந்த உலகத்தில் சாஸ்வதமில்லை. இது தாங்கள் அறியாததல்ல. உலகமகா சக்கரவர்த்தி என்று நேற்று வரை புகழப்பட்ட தர்மன் இன்று காட்டில் பராரியாக அலைந்து கொண்டிருக்கிறான் என்றால், இன்று சகல சௌக்கியங்களோடும் சம்பத்துக்களோடும் சௌபாக்கியமாக வாழ்ந்து வரும் துரியோதனன் நாளை நாளிழந்து, செல்வமிழந்து, பட்டமிழந்து, சொந்த பந்தங்களை இழந்து உயிர் பிச்சை கேட்கும் நிலைக்கு வரமாட்டான் என தங்களால் உத்தரவாதம் தர முடியுமா அண்ணா? நான் போய் விசாரித்த வரையில் தருமன் இஷ்டப்பட்டுதான் சூதாடி இருக்கிறான். மனைவியை பணயம் வைத்திருக்கிறான். காட்டிற்கும் சென்றிருக்கிறான். கௌரவர்கள் சூழ்ச்சியோ நிர்பந்தமோ செய்யவில்லை. கஷ்டப்படுபவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள் என்றும், சுகப்படுபவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் என்றும் எந்த சாஸ்திரமும் அறுதியிட்டு கூறவில்லை. நீங்கள் நினைத்தபடி நம் தங்கை சுபத்ரா இந்த பாரத வருஷத்தையே கட்டியாளும் நிலை கால சக்கரத்தின் சுழற்சியால் கண்டிப்பாக ஏற்படும். கவலைப்படாதீர்கள் அண்ணா. ரேவதி, ஏன் இந்த பதட்டம்? கண்ணாடி முன் நின்றால் எதிரில் நிற்பவரின் உருவம் அல்லவா தெரிய வேண்டும். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஆனால் அதிசயத்திலும் அதிசயமாக நம் வீட்டு கண்ணாடி முன் நான் நின்றால் நீங்கள் தெரிகிறீர்கள். அது உன் பிரமையாக இருக்கும் ரேவதி. ஐயோ கிருஷ்ணா, நீயாவது நான் சொல்வதை நம்ப வேண்டும். தயவு செய்து நீங்கள் இருவரும் வந்து பாருங்களேன். அக்கா, நாங்கள் கேள்விப்பட்டது உண்மையா? ஆமாம், நீங்களும் வந்து பாருங்கள். இதென்ன அதிசயமாக இருக்கிறது? நீ நின்றால் நான் தெரிகிறேன் அல்லவா? அதை போல நான் நின்றால் நீ தெரிவாயா? என்ன கிருஷ்ணா, எதிரில் நிற்பவரின் உருவத்தை பிரதிபலிக்காமல் இந்த புது கண்ணாடி ஒரு புரட்சியை செய்கிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வென்று இலங்கையை விபீஷ்ணரிடம் ஒப்படைத்த போது அவருடைய நினைவாக பரிசுப் பொருளாய் கொடுத்த கண்ணாடி இது. தருமன் ராஜசூய யாகம் செய்தபோது அதில் கலந்து கொண்ட விபீஷ்ண சக்கரவர்த்தி இதை தருமனுக்கு பரிசாக அளித்து விட்டார். சுபத்ரையையும் அபிமன்யுவையும் அழைத்து வந்தபோது நான் இந்த உள்ளத்தை காட்டும் கண்ணாடியை எடுத்து வந்து விட்டேன். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், இது உருவத்தை பிரதிபலிக்காமல் உள்ளத்தை பிரதிபலிப்பதாகும். அப்படி என்றால் நாம் அல்லும் பகலும் மனத்தால் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவரைத்தான் நாம் எதிரில் நிற்கும் போது பிரதிபலிக்கும்.
நீங்கள் நின்றபோது அண்ணன் உருவத்தை காட்டியதும் அண்ணன் நின்றபோது என் உருவத்தை காட்டியதும் எதனால் என்று இப்போது புரிகிறதா அண்ணி? சந்தேகம் தீர்ந்ததல்லவா? போய் அவரவர் வேலையை பாருங்கள். அதெப்படி? உன்னை நினைத்து யார் அதிகமாக உருகுகிறார்கள் என்று இந்த பாமாவுக்கும் ருக்மணிக்கும் எப்போதும் போட்டிதான். இவர்கள் வாக்கில் உள்ள உண்மை இந்த அதிசய கண்ணாடியின் முன் நின்றால் தெரிந்துவிடுமல்லவா? மணிகளை கோர்ப்பதைப் போல் பிரச்சனைகளை அழகாய் கோர்க்கிறாய் ரேவதி. உங்கள் பிரேமையின் மேல் எனக்கு சந்தேகமில்லை. நீங்கள் போகலாம். பாமா, ருக்மணி. என் பதி பிரேமையில் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அந்த சந்தேகத்தை போக்காமல் நான் எப்படி செல்ல முடியும்? நீங்கள் கூறிவிட்டீர்கள், நான் இப்பொழுது நிரூபித்து காட்டுகிறேன். உங்கள் சந்தேகம் இப்பொழுது தெரிந்ததா அக்கா? நான் பேச்சோடு நிற்கவில்லை, செயலில் காட்டிவிட்டேன். நான் தான் அன்றே கூறினேன் அல்லவா, நீங்கள் இருவரும் என் 2 கண்கள் என்று. இப்போது புரிந்ததா? சரி சரி, அனைவரும் அவரவர் வேலையை போய் பாருங்கள். யாரும் போக வேண்டாம். அவர்கள் மனதில் நீ இருக்கிறாய் என்று நாங்கள் உட்பட அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் உன் மனதில் யார் இருக்கிறார்கள் என்பது உலகமறியாத ரகசியம் அல்லவா? தம்பி, வசமாக சிக்கினாய். பாமா முகம் தெரிந்தால் ருக்மணியின் கோபத்துக்கு ஆளாவாய். ருக்மணியின் முகம் தெரிந்தால் பாமாவின் கோபத்துக்கு ஆளாவாய். இருவரையும் விடுத்து வேறு மனைவியின் முகம் தெரிந்தால் இருவரின் கோபத்திற்கும் ஆளாவாய். என்ன செய்ய போகிறாய்? அதுதான் அண்ணா யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் அங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சென்று கண்ணாடியை போய் பாருங்கள். அண்ணி, நாரதர் இல்லாத குறையை இன்று நீங்கள் போக்கிவிட்டீர்கள். தொடரட்டும் உங்கள் அரும் பணி. போய் நில்லுங்கள். கிருஷ்ணா, என்ன இது? சம்பந்தம் இல்லாமல் சகுனி உருவம் தெரிகிறது. அல்லும் பகலும் யாரை நினைக்கிறோமோ அவர் உருவம் தெரிய வேண்டும் என்பதுதானே இக்கண்ணாடியின் விதி. அதன்படி இக்கண்ணாடி சரியான நபரைத்தான் காட்டியிருக்கிறது.
இந்த துவாபர யுகத்தின் அதிமுக்கிய சூத்திரதாரிகள் நானும் சகுனியும் தான். நான் என்ன திட்டம் போடுவேன், அதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று சகுனி எப்படி என்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறானோ அதை போன்றே சகுனி என்ன திட்டம் போடுவான், அதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று நானும் அவனை பற்றியேதான் யோசித்துக் கொண்டிருப்பேன். உண்மையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமானதல்ல. நாளை யுத்தம் உண்டால் வெற்றி பெறப் போவது சகுனியா நானா என்பதுதான் புதைந்திருக்கும் கேள்வி. இப்போது சொல்லுங்கள் அண்ணா, கண்ணாடி சரியாகத்தானே தன் வேலையை செய்துள்ளது? ஆமாம் ஆமாம். அப்படியா செய்தி? என்றால் இனிமேல் களைப்பாக இருக்கிறது, காலை அமுத்திவிடு என்று என்னிடம் வராதீர்கள். அந்த சகுனியிடமே செல்லுங்கள். ருக்மணி, அதே போன்று கண் அயர வேண்டும், சாமரம் வீசி என்று என்னை தேடி வராதீர்கள். பாமா, இப்போது உங்களுக்கு திருப்திதானே அண்ணி? பாமா, ருக்மணி, அண்ணா, அண்ணியாருக்கு வணக்கம். மிதுரா, வந்துவிட்டாயா? நீ அரண்மனையை விட்டு வெளியேறி விட்டதாக சுலபா கூறினாள். எங்கே சென்று விட்டாய்? அண்ணி, சுவாமி, வந்து விட்டீர்களா? எங்களை தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே, இது நியாயமா? சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. நீங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும். மிதுரா, நீ அழைத்ததால் தான் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கினேன். உன் வடிவில் என் புத்திரர்களை நான் தரிசித்தேன். ஆனால் நீயும் என்னை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டாயே விதுரா. நான் அடைந்த துன்பத்தை நீ அறிவாயா? அண்ணி, ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. நான் அரண்மனையை விட்டு வெளியேறியதும் ஒரு வகையில் நன்மைதான். நன்மையா? நான் அரண்மனையை விட்டு வெளியேறியதால் தான் தங்களின் புத்திரர்களை சந்தித்தேன். என் புத்திரர்களை சந்தித்தாயா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறார்கள்? யாதொரு குறையுமின்றி நலமோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உங்கள் மீதுதான் சற்று வருத்தம். என்ன வருத்தம்? என் புத்திரர்களை தனியே தவிக்க விட்டு விட்டேன் என்ற வருத்தம் தானே? இல்லை அண்ணி, நீங்கள் என் இல்லத்தில் ஓய்வெடுப்பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சியே. ஆனால் நீங்கள் சரியாக உண்பதில்லை, உறங்குவதில்லை என்பதை அறிந்து துடித்துப் போனார்கள். நீங்கள் எதற்காக இதை அவர்களிடம் கூறினீர்கள்? சுலபா, பாண்டவர்களிடம் நான் பொய்யுரைக்க முடியுமா? என் செல்வங்கள் கானகத்தில் உணவுக்கு வழியில்லாமல் அலைந்து திரியும் பொழுது இங்கே என்னால் நிம்மதியாக உண்டு உறங்க முடியுமா விதுரா? அந்த கவலை இனி உங்களுக்கு வேண்டாம் அண்ணி. தர்மன் சூரிய தேவனை நோக்கி தவம் இருந்திருக்கிறான். இதனால் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்திருக்கிறது. அள்ள அள்ள குறையாமல் அன்னத்தை தரும் அற்புத பாத்திரம் அது என்பதை தாங்கள் அறிவீர்கள். ஆகவே பாண்டவர்களுக்கு உணவிற்கு அங்கே பஞ்சமில்லை. வனவாசத்தையும் அஞ்ஞாத வாசத்தையும் முடித்துக்கொண்டு அவர்கள் நாடு திரும்பும் போது தாங்கள் மனதிடத்தோடும் நெஞ்சுரத்தோடும் உடல் வலிமையோடும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நான் முயற்சி செய்கிறேன் விதுரா. நம் குலமகள் திரௌபதி எப்படி இருக்கிறாள்? மனவாழ்வை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? தன் கடமைகளை சரிவர ஆற்றுவதில் அவளுக்கு நிகரானவள் இந்த உலகில் வேறு எந்த பெண்ணும் இருக்க இயலாது. தன் கணவர்களை குழந்தைகள் போல் பேணி காக்கிறாள். அண்ணி, தங்களின் ஸ்தானத்திலிருந்து பாண்டவர்களின் நலன் காக்கிறாள் திரௌபதி. இப்போது மகிழ்ச்சிதானே?
அத்தினாபுர இளவரசர்களுக்கு வணக்கம். பாண்டவர்களை பற்றி செவிக்கினிய செய்தி ஏதேனும் உண்டா? செய்தி செவிக்கினியது இல்லை அரசே. வேத விற்பன்னர் வியாசர் பெருமான் என் மூலம் உனக்கு சேர வேண்டி உபதேசித்த பிரதிஸ்மிருதி மந்திரத்தை உனக்கு நான் இப்போது உபதேசிக்கப் போகிறேன். கவனமாக கேட்டு சிந்தையில் நிறுத்திக்கொள். குருவே, உங்கள் அறிவுரைப்படி அர்ஜுனனுக்கு மந்திரத்தை உபதேசித்து விட்டேன். அர்ஜுனா, இமயத்தையும் கந்தபாதரத்தையும் கடந்து இந்திரநீல மலையை அடைந்து இந்திரனையும் அதைத் தொடர்ந்து ஈஸ்வரனையும் நோக்கி உனது அண்ணன் உபதேசித்த பிரதிஸ்பதி மந்திரத்தை உச்சரித்து கடுந்தவம் மேற்கொள்வாயாக. எதிரிகளை வெல்லும் அஸ்திரங்களை இந்திரனின் கிருபையாலும் ஈஸ்வரனின் அருளாலும் பெற்று வெற்றி வீரனாக திரும்புவாயாக. பாண்டவர்களில் பராக்கிரமசாலியான அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசப்படி இந்திரனிடம் திவ்ய அஸ்திரங்களை பெறுவதற்காக இமயத்திற்கு பின்பகுதியில் உள்ள இந்திரகீல மலையில் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒற்றன் கூறியதை கேட்டீர்களா மாமா? ஆண்டவர்கள் இன்னல்களை அனுபவித்து அழிய வேண்டும் என்பதற்காக வனவாசத்திற்கு அனுப்பினோம். ஆனால் அவர்களும் வனவாசத்தை தங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அது நடக்கவிடக்கூடாது. அர்ஜுனன் திவ்யஸ்தரங்களை பெற்றுவிடக் கூடாது. அவன் தவத்தை தடுத்தாக வேண்டும். ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள் மாமா. மாமா, நான் இங்கே பதறிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறீர்களே. உள்ளத்தில் யுத்தம் துவங்கிவிட்டால் வார்த்தைகள் உயிரிழந்து அமைதிதான் நிலவும் மருமகனே. அப்படி என்றால் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க வழி ஏதும் புலப்படவில்லையா? உன் மாமனுக்கு புலப்படாமல் போகும் வழியும் உண்டோ? மாமா, பேசி பதற்றத்தை கூட்டாமல் வழி என்னவென்று கூறுங்கள் மாமா. அர்ஜுனனின் தவத்தை தடுப்பது மட்டுமல்ல, அவனை அழிக்கவும் வல்ல ஓர் அரக்கன் இருக்கிறார். பெயர் மூகாசுரன். முன்பு இப்படித்தான் பாண்டவர்களை அழித்து விடுகிறோம் என்று பகாசுரனின் தம்பி கிருமிரனை அனுப்பி வைத்தீர்கள். என்ன ஆனது? அவன் மாண்டு போனதுதானே மிச்சம்? இல்லை மருமகனே, அவர்களைப் போல் கிடையாது எவன். மூகாசுரன் மூர்க்கன், மந்திர தந்திரங்கள் தெரிந்தவன். அதுவுமின்றி பகாசுரன்
கிர்மிரன் இருவரின் நண்பன் வேறு. அவர்களின் அழிவிற்கு பாண்டவர்கள்தான் காரணம் என்று தூண்டிவிட்டு அர்ஜுனன் மீது ஏவினால் போதும், அவன் அழிவது உறுதி. மாமா, தாங்கள் கூறுவதை நம்புகிறேன். காலம் தாழ்த்தாமல் வேலையை செய்து முடியுங்கள். நல்லது மருமகனே. நானும் துச்சாதனனும் இப்போதே மூகாசுரனை சென்று சந்திக்கிறோம். அர்ஜுனன் அழிந்தான் என்று நினைத்துக்கொள். துச்சாதனா, புறப்பட. வருகிறோம் அண்ணா. அர்ஜுனனின் மரணம், அந்த செய்திக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். மாமா, ஒருவேளை வழி தவறி வந்து விட்டோமோ? மருமகனே, ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வா. மாமா, இதுதான் மூகாசுரன் இருப்பிடமா? ஆம். அரக்கனை காணும். நான் அழைக்கிறேன், வருவான். மூகாசுரா, மூகாசுரா, மூகாசுரா. மூகாசுரா, என்ன துணிச்சல்! என் இருப்பிடம் வந்து என்னையே அழைக்கும் தைரியம் யார் தந்தது? எனக்கு ஆகாரமாகத்தான்
ஆவலோடு வந்தீர்களா? எங்களை விட சிறந்த ஒரு ஆகாரத்தை உனக்கு அளிக்க வந்திருக்கிறோம். என்ன கூறுகிறீர்? உன் மித்திரர்கள் பகாசுரனையும் கிர்மிரனையும் கொன்ற பீமனின் சகோதரன் பாண்டவர்களில் ஒருவன் பெயர் அர்ஜுனன். இந்திரனிடம் திவ்யாஸ்திரங்களை பெறுவதற்காக கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். என்ன? என் நண்பர்களை கொன்றவன் தவம் புரிகின்றானா? எங்கே? இமயமலையின் பின்பகுதியில் தவம் மேற்கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் தவத்தை நிறைவு செய்து அந்த அஸ்திரங்களை பெற்றுவிட்டால் நீ மட்டுமல்ல, நீ சார்ந்த அசுரர் குலம் அழிவது உறுதி.